ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குபேரர் பூஜைக்கு தான் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். இப்போ இது விளக்கு வந்து குபேரர் விளக்குல எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, முந்திரி திராட்சை எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த படத்தில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, இது வந்து காயின்ஸ் வந்து அந்த 9 காயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மனையில் அந்த 9 காயின்ஸ் வச்சுருக்கேன். அந்த கல்லும் வந்து பூஜையில் எப்போவுமே வச்சு நான் வாரம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் செய்கிற மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். இது பிரம்ம முகூர்த்த பூஜையும் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன் வீடியோஸ்லாம். இப்போ பூ வந்து ப போன வாரத்து பூ இருந்தது பேலன்ஸ், அதுதான் சரி அதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்சமாக இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு பூ ஃப்ரெஷ்ஷாக. அதனால் பூ வச்சு இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இந்த குபேரர் பூஜை வந்து நீங்கள் வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். எல்லாமே பலன், அதுக்கு உண்டான பலன் எல்லாமே கிடைக்கும். நான் வந்து வாரம் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த குபேரர் பூஜை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே தொடர்ந்து கண்டினியூஸாக இதை செய்யணும். நம்ம யாருக்காவது எதாவது ஸ்லோகம் எதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. குபேரர் பூஜைக்கான என்ன ஸ்லோகம் நான் எது சொல்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் ஊதுவத்திலாம் நான் காமிச்சிட்ருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த குபேரர் பூஜை வந்து நம்ம செய்ய வாரம் நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பணம், கஷ்டம், எதுவுமே கடன் அது மாதிரி எது இருந்தாலும் நமக்கு அதெல்லாமே ஃபுல்லாக சரியாயிடும். எல்லாமே நீங்கிடும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறது தான். நான் வந்து எல்லாமே ஃபுல்லாக வாரம் நான் தொடர்ந்து செஞ்சு இது பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும் வாரமாக. என்னால் வீடியோ தான் கரெக்டாக இதில் போட முடியறதில்ல. ஆனால் ரெகுலராக நான் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். வீடியோ வந்து உங்களுக்கு இனிமேல் கண்டினியூஸாக பூஜை வீடியோ எல்லா பூஜை வீடியோஸும் உங்களுக்கு வரும். இது பார்த்தீங்கனாலே இந்த இப்போ ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பாக்ஸில் வந்து காயின்ஸ்லாம் இருக்குது. அதில் 108 காயின்ஸ் வச்சு தான் பூஜை பண்ணணும். குபேரர் பூஜை வந்து அதுதான் இப்போ நான் குபேரர் பூஜை வந்து செஞ்சிட்ருக்கேன். யாருக்காவது வேணும்னா இந்த ஸ்லோகம் வந்து என்னன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் குபேரர் பூஜை ஸ்லோகமும் லக்ஷ்மி ஸ்லோகமும் சொல்லிட்டு தான் அந்த குபேரர் அஷ்டோத்திரம் வந்து நான் 108 அஷ்டோத்திரம் ஃபுல்லாக சொல்லி இதை வந்து பூஜை பண்ணுவேன் நான். இந்த மனையும் உங்களுக்கு இந்த படமும் உங்களுக்கு வந்து எல்லா கோவில் இதுலேயும் கிடைக்கும். நீங்கள் அது போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது தெரியும். அந்த குபேரர் படமும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குபேரர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக கற்பூர ஆரத்தி எல்லா இடத்துலையும் கற்பூர ஆரத்தி வந்து காமிச்சிட்ருக்கேன். நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மறுபடியும். அதுவும் உங்களுக்கு அதை வீடியோவாக நான் போட்டுகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி செய்யணும், என்ன செய்யணும் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோவில். நீங்கள் போய் என்னோட இதில் போய் வீடியோ போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து அரிசி மாவு, இதில் வந்து கார்ன்ஃப்ளோரு இதெல்லாம் நான் இந்த பாக்ஸ்லலாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னா, அப்புறமா வந்து இந்த மூக்கு கடலை சொல்லுவாங்கள்ல, கொண்டக்கடலை, அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடச்சக்கல்ல அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். நமக்கு இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு எடுக்கிறதும் ஈஸி, செய்கிறதும் ஈஸியாக இருக்கும். இந்த சைடில் இந்த பிரியாணி மசாலா, அப்புறம் இந்த கரம் மசாலா இதெல்லாம் வந்து நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுருப்பேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஸ்பைசஸ் பொடி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம நார்மல் இதில் வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து டக்குன்னு பூச்சி வந்துடும், அப்புறம் இதுவாகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த எல்லாமே ஃப்ரீசரில் தான் நான் வச்சுருப்பேன், இந்த பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ இன்றைக்கி என்ன ரைஸ் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவர் பீஸ் போட்டு தான் ரைஸ் பண்ண போகிறேன். பட்டாணி காலிஃப்ளவர் ரைஸ் தான். அதுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதில் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணீரில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது யாருக்காவது வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து இது விலாக் மாதிரியே நான் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அது காலிஃப்ளவரோட பட்டாணி சேர்த்துட்டு செஞ்சிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் பட்டாணி ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த ரைஸ் செஞ்சிடலாம். இன்றைக்கி அவ்வளோதான். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் வந்து அப்பளம் வந்து பொரித்து இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அப்பளம் மட்டும் நான் பொரித்து எடுத்துட்டேன். அது வந்து காமிக்க முடியல, எனக்கு அது எடுக்க முடியல வீடியோவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் இதுவும் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.